ஆஹா, இதெல்லாம் ஆட்டம் நண்பர்களே, சொல்லுங்க, இதெல்லாம் ஆட்டம். கடைசி நேரத்தில் ரயான் ஒரு 10-15 நிமிஷமா கதற விட்டீங்க தெரியுமா, பெல் அடிக்க விடாம. அதெல்லாம் ஆட்டம். இந்த ஆட்டத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டுருக்கலாமே. இந்த ஆட்டத்தை ஒரு 4 பேர் இருக்கும்போது, இன்னொரு 5 பேர் இருக்கும்போது மொத்தமா சேர்ந்து ரயான் தான் இந்த கேம் ரூல் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சோன்னே ரயானை பிளாக் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வித்தையை காட்டியிருந்தீங்கன்னா பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும், நமக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருந்திருக்கும். ஓகே, கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும். ஆனா அதெல்லாம் பண்ணாம கடைசியில் ஒரு 3 பேர் இருக்கும்போது சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 2 பேர் மட்டும் அங்க இருக்காங்க. இந்த பக்கம் மொத்தம் ரயான் இருக்கான். ரயானுக்கு ஆப்போசிட்ல சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க 2 பேரும் கடந்து பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் பார்க்க நல்லா இருந்தாலும் திரும்ப சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், கொஞ்சம் முன்னாடி பண்ணிருக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆள் இருக்கும்போது இந்த போராட்டத்தை போட்டிருந்தா பார்க்க நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுது. சரி, ஓகே, இதுல ரயான் அவர்கள் வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ரயான் வின் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர்ட்ட இப்ப பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, சரி, ஓகே, பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்ப சைடுல வச்சிருக்கேன். அந்த யார் யார்ட்ட என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத கடைசியா சொல்றேன். எனக்கு என்னன்னா, 2வது ப்ரோமோ 3வது ப்ரோமோ பார்த்தோம்ல, அந்த 2வது ப்ரோமோ 3வது ப்ரோமோல நம்ம பேசிட்டு இருக்கிறது பொறுத்து என்ன பேசிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி வெளியே வந்து ஒரு 5 பேர் தான் அந்த டாஸ்க்குள்ள இறங்கிருக்காங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் அவுட் ஆன அந்த 5 பேர் தான் அந்த டாஸ்க்குள்ள இறங்கிருக்காங்க. அந்த 5 பேர் தான் அந்த டாஸ்க்கை ப்ளே பண்றாங்கன்னு நினைக்கிறோம்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா பார்த்தா எனக்கு அப்படி தோணல. இப்போ என்ன ப்ரோ சடனா எப்படி சொல்றீங்கன்னா, ஏன்னா வீட்டுக்குள்ள இப்ப பார்த்தா எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஆனா அந்த ப்ரோமோல கவனிக்கும் போது நைட் அந்த டாஸ்க் நடக்கும்போது திருப்பி எல்லாருமே ட்ரெஸ் போட்டுருக்காங்க. அந்த டாஸ்க்ல விளையாடும்போது டி-ஷர்ட் போட்டிருந்தாங்கல்ல, சேம் டி-ஷர்ட் எல்லாருமே போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த டாஸ்க்ல எல்லாரும் திருப்பி இறங்கி விளையாடுவாங்களா என்ன, அந்த டாஸ்க்ல ரிட்டன் 10 பேர் இறங்கி விளையாண்டு அதுல யார் கடைசி வரைக்கும் சர்வே ஆகுறாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களா என்ன. எனக்கு பயங்கர குழப்பமா இருக்கு ப்ரோ இது ஆக்சுவலா. ஏன்னா வேற ஏதாவது டாஸ்க் வச்சிருந்தா கூட தெரியாது, நம்ம இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆயிருக்க மாட்டோம். சேம் டாஸ்க்கை ரிப்பீட் வச்சிருக்காங்க. இப்போ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ரயானுக்கு வந்து 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, சௌந்தர்யாக்கு வந்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஜாக்லினுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பவித்ராக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம மஞ்சரிக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 பேர் இப்போ பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அருண் கிட்ட 2 பாயிண்ட் இருக்கு, ராணு கிட்ட 2 பாயிண்ட் இருக்கு. மொத்தம் 7 பேர்கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு. எப்படியே 7 பேர்ட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு, ஒரு 3 பேர்ட்ட தான் பாயிண்ட்ஸ் இல்ல. அந்த 3 பேர் யார் தெரியுமா, முத்துக்குமரன், தீபக் அண்ணன், விஜய் விஷால். இந்த 3 பேர்ட்ட மட்டும் தான் பாயிண்ட்ஸ் இல்ல, மத்த எல்லார்ட்டையும் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா, சரி, ஓகே, இவங்க 3 பேர்ட்ட தான் பாயிண்ட்ஸ் இல்ல, மத்த 7 பேர்ட்டையும் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த டீம் காலைல நடந்த ரவுண்ட்ல வர 5 பேர் பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நைட் அது என்ன ரவுண்ட், ஆக்சுவலா நைட் என்ன ரவுண்ட் வைக்கிறாங்க, எதை பேஸ் பண்ணி வைக்கிறாங்க, அந்த 5 பேர் எதை பேஸ் பண்ணி உள்ள ஆடுறாங்க, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லாம இருக்குது, எனக்கு சத்தியமா தெரியல. அது ரிட்டன் ஒரு டாஸ்க் வைப்பாங்களா, டிக்கெட் ஃபினாலே அவ்வளவுக்குள்ள லோவாய் போயிட்டு இருக்குது. டிக்கெட் ஃபினாலேக்கு டாஸ்கா இல்லாம இருக்குது. பச்சை டாஸ்கே ரிட்டன் வச்சு வீட்டுக்குள்ள விளையாட விட்டு அதுல விஜய் விஷாலுக்கு பாயிண்ட் கொடுக்குற லெவலுக்கு இப்போ பிக் பாஸ் இறங்கி போயிட்டு இருக்கு. எனக்கு சத்தியமா புரியல. சரி, ஓகே, அதை நம்ம நைட்டு பார்த்தா தான் நமக்கு புரியும். ஏன்னா எனக்கு இப்பதான் திடீர்னு இந்த சந்தேகம் வந்துச்சு, வீட்டுக்குள்ள ஒருவேளை எல்லாருமே அதே காஸ்டியூம்ல இருந்திருந்தா எனக்கு அந்த சந்தேகம் வந்திருக்காது. வீட்டுக்குள்ள இப்ப எல்லாருமே காஸ்டியூம் மாத்திட்டாங்க. நார்மல் டேஸ்ல எப்படி ஷர்ட் எல்லாம் போட்டு சுத்துவாங்களோ அந்த மாதிரி காஸ்டியூம் மாத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய டவுட் வருது, அப்ப நைட் ரிட்டன் எல்லாரும் உள்ள இறங்கி இந்த கேம்குள்ள ஆடுவாங்களான்னு சொல்லி எனக்கு தோணுது. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாமே, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். இப்போ இந்த டாஸ்க் முடியும் போது எனக்கு ஒரு விஷயம் கவனிக்க முடிஞ்சு, இந்த டாஸ்க் முடியறதுக்கு ஒன்றதுக்கு முன்னாடி, அதான் நம்ம ரயான் வந்து மஞ்சீரியா கடைசி அவுட் பண்ணிருப்பான்ல, மஞ்சீரியா கடைசி அவுட் பண்ண அப்புறம் உள்ள ஒரு பிரேக் விட்டுருப்பாங்க. பிரேக் விட்டப்போ அந்த பிரேக் நடுவில் வந்து ஜாக்லின் வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாங்க, ரயானை எப்படியா லாக் பண்ணோம், ரயானை லாக் பண்ணி அவனை பிடிச்சி வச்சுட்டா ரயான் இதை மட்டும் நம்ம எடுத்து பெல் அடிச்சு அவனை அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம 3 பேர் ஆடிக்கலாம். ஏன்னா ரயான் தான் நம்ம எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ நமக்கான கேமை நம்ம ஆடுற மாதிரி தெரியல, நமக்கான கேமை நம்ம ஆடியே ஆகணும். இவ்வளவு நேரம் விட்டுட்டோம், இதுக்கப்புறம் விட்டா சரிப்பட்டு வராது. அவனே அவன் இஷ்டத்துக்கு ஒரு போட்டோவை எடுத்து அடிச்சு யாருக்கு என்ன பாயிண்ட்ஸ் பண்ணணும் சொல்லி பார்த்துட்டு இருக்கான், அது நல்லா இல்ல. சோ நமக்கான பாயிண்ட்ஸை நம்ம தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பிளானை போட்டு அவனை லாக் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்படி லாக் பண்ண ட்ரை பண்ணும்போது வீட்டுக்குள்ள 4 பேர் இருப்பாங்க அந்த டாஸ்க்ல. யாரு, பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், இந்த 4 பேர் இருப்பாங்க. இந்த 4 பேர்ல இவங்க நினைச்சிருந்தா இந்த 3 பேர் சேர்ந்து ரயானை கண்டிப்பா லாக் பண்ணிருந்துக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 3 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு வகையில லாக் பண்ணிருக்கலாம். பட் அப்படி லாக் பண்ணலாமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல, லாக் பண்ணலாமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ரூல்ஸ்ல இல்லன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வேற யாருமே அப்படி பண்ணல. ஓகேவா, அப்படி இருக்கும்போது இவங்க புதுசா பண்ணா கண்டிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் தான் பண்ணிருப்போம். இருந்தாலுமே அடுத்த அந்த 4வது ரவுண்ட்ல பவித்ரா அவுட் ஆகி வெளிய போறாங்க. ஓகேவா, பவித்ரா வந்து அவங்களுக்கான அந்த போட்டோ புடுங்க என்னெல்லாமோ ட்ரை பண்றாங்க, பட் புடுங்க முடியல. ஆனா ஜாக்லின் குறுக்க போய் சப்போர்ட் பண்ற மாதிரி போனாங்க, பெருசா சப்போர்ட் கொடுக்கல. கடைசில ரயான் வந்து ஈஸியா பெல் அடிச்சு பவித்ரா அவுட் பண்ணிட்டாங்க. கடைசில 3 பேர் தான் இருக்காங்க, ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின் 3 பேர் தான் இருக்காங்க. அந்த இதுல ரயானுக்கு தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் வந்து குறுக்க வராங்க, ஜாக்லின் வந்து தடுக்க வராங்கன்னு தெரிஞ்சு ஜாக்லினுக்கான போட்டோ எடுக்கிறான். அப்படியே ஜாக்லினுக்கான போட்டோ தான் எடுக்கிறான். அப்ப ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னா அவங்க போட்டோ வந்து பயங்கரமா போராடுறாங்க. அவங்க போட்டோ வந்து பயங்கரமா போராடி என்ன பண்றாங்கன்னா அந்த பெல் பக்கத்துல போக விடக்கூடாது, அவன் அந்த பெல் பக்கத்துல வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெல்ல லாக் பண்றாங்க, சுத்தியல லாக் பண்ண ட்ரை பண்றாங்க. நான் வேகமா சுத்தியல மட்டும் எடுத்துட்டான். ஓகேவா, சுத்தியல் மட்டும் அவங்க கையில இருக்குது. சுத்தியல் வச்சு ஒண்ணு செய்யறதுக்கு அந்த பெல்ல அடிச்சாகணும். அப்ப பெல்ல இவங்க 2 பேர் சேர்ந்து லாக் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா வந்து பெல்ல லாக் பண்ணிக்கிட்டாங்க. பெல்ல லாக் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. சுத்தியல் மட்டும் இருக்கு. வந்தா சௌந்தர்யா தள்ளி போட்டு தான் அடிக்க வேண்டியிருக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு ஹார்ஷா கேம் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஸ்லோவா கேம் ஆடுறான். அந்த இடத்துல நம்ம ஜாக்லின் வந்து இறங்கி பயங்கரமா பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. அது நல்லா இருந்துச்சு.
பார்க்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 நிமிஷத்துல போயிருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமா ஒரு ஆட்டம் காட்டி பயங்கரமா கொண்டு போயிட்டு இருந்தான். கடைசியில ஒரு மாதிரி ரயான் டக்கு பூந்து 2 பேரும் தள்ளி போட்டு ஜாக்லின் எல்லாம் பொத்து கீழே விழுந்திருப்பாங்க. அவன் பெல் அடிச்சிட்டான். ஓகே, பெல் அடிச்சு ஜாக்லின் அவுட் பண்ணிட்டான். அவுட் பண்ணி வெளியே எடுத்தாச்சா. அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சத்துக்கு முன்னாடி போட்டிருக்கலாம் எனக்கு தோணும். அந்த ஸ்ட்ரகிள் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு? அவன் ரயான் தான் உங்க எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறான், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சத்துக்கு முன்னாடி போட்டிருக்கலாம்ல. பவித்ரா போட்டோ வந்தப்பவே டக்குன்னு அதே மாதிரி பெல்ல மறிச்சு 3 பேர் சேர்ந்து லாக் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குல்ல. ஆனா பவித்ரால அந்த டஃப் கொடுக்கல, அடுத்ததான் டஃப் கொடுத்தாங்க. ஜாக்லினுக்கான டஃப் சூப்பரா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பயங்கர டஃப் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா கடைசியா சௌந்தர்யாவும் ரயானும் மட்டும். ஓகேவா, எப்படியே சௌந்தர்யாவும் ரயானும் மட்டும். இதுலயும் சரியான ஒரு சம்பவம் நடக்குது. எப்படி இதுலயும் சரியான ஒரு சம்பவம் நடக்குது. என்ன பண்றாங்கன்னா சௌந்தர்யா எடுத்த அடுப்புல ஓடி வந்து சுத்தில எடுத்துட்டாங்க. நேரம் போட்டோ கோடல, அவன் போட்டோ கோடுறான். சௌந்தர்யா வந்து சுத்தியில கோடி வந்துட்டாங்க. சுத்தியில எடுத்து நிக்கிறாங்க. ஓகேவா, இதுல சௌந்தர்யா நினைச்சிருந்தா அவனு பண்ணி இருந்துக்கலாம். சுத்தியில கையில எடுத்தோன்னே ரயானுக்கு என்ன பண்ணு தெரியாம அவன் போட்டோ எடுத்துட்டு நேரம் அந்த பெல் பக்கத்துல வந்தான். அப்படியே பெல் பக்கத்துல நடந்து வந்தான். அந்த இடத்துல மட்டும் டக்குன்னு நேரா ஓடி போய் ரயானுக்கான போட்டோவை சௌந்தர்யா கையில எடுத்திருந்தாங்கன்னா அங்க இன்னும் கொஞ்சம் கிளாஸ் வந்திருக்கும். விட்டுருப்பானான்னு தெரியாது, கண்டிப்பா அந்த இடத்துல லாக் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். பட் இருந்தாலும் டக்குன்னு ஓடி போய் அந்த போட்டோ எடுத்துட்டு ஓடி வர ட்ரை பண்ணியிருந்தா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஓடி வர ட்ரை பண்ணாம ஒரு மாதிரி அவங்களும் சுத்தியில கையில எடுத்துட்டு பிளாங்க் ஆன மாதிரி நிற்கும் போது என்ன பண்றான், ரயானுக்கான போட்டோ எடுத்துட்டான். அதான் அவனுக்கான போட்டோ அவனே திருப்பி கையில எடுத்துட்டான். திருப்பி இங்க இருந்து சைடுல எல்லாம் சொல்றான், ஏய் நீ உன்னோட போட்டோ எடுக்க கூடாதுன்னு. அவனுக்கான போட்டோ ரிட்டர்ன் கீழே போடுறான். இந்த இடத்துல சௌந்தர்யா அந்த போட்டோ எடுக்க போகும்போது சுத்தியில போட்டு வந்து அடிச்சிடறான். ஓகேவா, அடிச்சு மேட்ச் அவன் முடிச்சு விட்டுறான். இப்போ எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு. ஓகேவா, எல்லாருக்குமே பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு. ஆனா இந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்லவே இல்லை. இது இன்ட்ரெஸ்டே கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ நார்மலா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதுதான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், டிக்கெட் ஃபினாலுக்கு பெருசா ஹைப் கொடுக்காதீங்க. அது பெருசா ஹைப்லாம் இருக்காது, நார்மலா தான் இருக்கும்னு. 3வது ப்ரோமோ பார்த்தேன்னா ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருந்துருக்கணும். அந்த டாஸ்க்கை பொறுத்தவரை ஏதோ டம்மியா வச்சு முடிச்ச மாதிரி முடிச்சு விட்டாங்க. அந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு விஷாலுக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு நினைக்கிறேன். அதை கவனிச்சு எனக்கு அப்படிதான் தெரியுது. இன்னொன்னு சேம் டாஸ்க்கை வச்சிருக்காங்க. சேம் டாஸ்க் வைக்காம நமக்கு பெருசா ஹைப் இருக்காது. நார்மலா சேம் கண்டென்ட் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நமக்கு பெருசா ஹைப் இருக்காது. மொத்தத்துல இவங்க திரும்பியே சொல்றேன், வேண்டா வெறுப்புக்கு தான் பண்றாங்க. ஓகேவா, வேண்டா வெறுப்புக்கு பண்றாங்க. ஆனா ஏன் ரிட்டர்ன் அதை வச்சாங்க, எப்படி இவங்க எல்லாம் வெளியே வந்தாங்கன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ விஷால்கிட்ட 10 பாயிண்ட்ஸ் இருக்குது, ரயான் கிட்ட 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, சௌந்தர்யா கிட்ட 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஜாக்லின்ட்ட 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பவித்ராட்ட 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, அருண்ட்ட 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, ராணுட்ட 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, அவங்க பேர் என்ன மஞ்சரி கிட்ட 1 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் இருக்குது. இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ் இருக்கதா நியூஸ் வந்திருக்குது. ஆனா எனக்கு என்னன்னா, அது என்ன நீங்க ரெண்டாவது நைட் வைக்கிற டாஸ்க்ல மட்டும் 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்குதா, இல்ல ஏதாவது சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஏதோ சம்பவமே இல்லாம திரும்ப சும்மா டாஸ்க்கை விட்டு அவங்கள கூட்டமா சேர்ந்து ஆட விட்டு கடைசியில் ஒருத்தனுக்கு மட்டும் அந்த 10 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இருக்கிறதுல மட்டமா இருக்குன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இங்க ரயான் வந்து காலில இருந்து 8 பேர் அவுட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். 8 பேர் அவுட் பண்ணி அவ்வளவு போராடி இருக்கான். 7 பேர் அவுட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். 7 பேர் அவுட் பண்ணி அவ்வளவு போராடி இருக்கான். அவ்வளவு போராடினவனுக்கு வெறும் 5 பாயிண்ட் தான். சும்மா இஷ்டத்துக்கு விளையாட விட்டு கூட்டு சேர்ந்து ஆடினவங்களுக்கு 10 பாயிண்டா? அந்த இது வந்து ரூமர்ஸா இருக்கணும். நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் நேற்று நைட்டே உண்மையா நியூஸ் வந்துச்சு, விஷால் தான் லீடிங்னு 10 பாயிண்ட் எடுத்துட்டான்னு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது நான் வேண்டேன். அது வந்து ரொம்ப மட்டமா போயிடும். இது என்னடா இது உங்க ஆட்களுக்கு ஃபேவரிசம் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கு ரயானுக்கான கேம் சூப்பரா இருந்துச்சு. கடைசியில் ஜாக்லினுக்கான கேம் சூப்பரா இருந்துச்சு. மஞ்சரிலாம் கேம் ஆடல. முத்துக்குமாரனுக்கான கேம் சூப்பரா இருந்துச்சு. இந்த இவ்வளவுதான் மொத்தத்தில் இவ்வளவு பேர் கேம் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. சௌந்தர்யா ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஓடி வந்து போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க, பெல்ல மறிச்சாங்க, ஏதோ பண்றாங்க. பட் பெருசா வெளியே தரலங்கிறதா உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க.